Hey guys, I'm Shamik. வெல்கம் பேக் டு another வீடியோ. ஒரு 15 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரைப் சம்மிட் அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டை வந்து திருச்சியில் வந்து நடத்தியிருந்தாங்க. அந்த ஈவெண்ட் வந்து ஈடாட்டோட சிஇஓ சிட் அஹமட் அவர்களால் வந்து ஆர்கனைஸ் பண்ணி நடத்தப்பட்ட ஒரு ஈவெண்ட். ஸோ நானும் ஒரு ஆடியன்ஸும் அந்த ஈவெண்ட்டுக்கு போயிருந்தேன். ஸோ அந்த ஈவெண்ட்டில் நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு, நிறைய பிரச்சனைகள், நிறைய தவறுகள்லாம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி தான் முழுசாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்னோட ஒப்பீனியன், நான் போனதில் எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி இதை பற்றி நான் முன்னாடியே பேசியிருக்கணும், பட் நான் ஏன் இப்போ பேசுகிறேன்னா இப்போ தான் நான் ரியலைஸே பண்ணுறேன். இந்த மாதிரி தவறுகள்லாம் அங்கே இருந்துச்சு அப்படின்றது எனக்கே இப்போ தான் புரிய வருது, நிறைய பேர் பேசினதுக்கப்புறம் தான். ஸோ இன்றைக்கி வீடியோவில் அங்கே என்ன நடந்துச்சு, அங்கே இருந்த பிரச்சனைகள், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், அது மட்டும் இல்லாமல் என்னோட ஒப்பீனியன், இந்த எல்லாத்தையுமே நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனாக ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நான் அன்றைக்கி அந்த ஈவெண்ட்டுக்கு போன 25 ஜனவரி 25 வந்து அந்த ஈவெண்ட் நடந்துச்சு. ஸோ நான் அங்கே போன உடனே சில விஷயங்கள் எனக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு. அது என்ன அப்படின்றத கடைசியில் சொல்கிறேன். பட் இருந்தாலும் அந்த ஈவெண்ட்லேருந்து நான் பாதியிலே கிளம்பிட்டேன். எனக்கு வந்து அப்போ அந்தளவுக்கு எதுவுமே தெரியல. நீங்கள் அதை வந்து வ்ளாகாகவே இந்த சேனலில் போட்டிருக்கீங்க, அதை பார்த்தீங்கன்னா கூட தெரியும். அந்தளவுக்கு நான் எதுவும் ஹாப்பியாக தான் பேசிடுவேன். பட் இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் எனக்கே புரிய வந்துச்சு, இந்த மாதிரி விஷயங்கள் அங்கே நடந்துச்சுடா அப்படின்ற மாதிரி. சரி, ஓகே, இப்போ ஈவெண்ட்டில் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொன்னாங்களே, இது மாதிரி இஷ்யூலாம் அதில் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸும் சொன்னாங்க. அது எல்லாத்தையுமே நான் என்னென்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்தை வந்து A2D அவர்கள் வந்து ஷேர் பண்ணியிருப்பாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் வந்து கூப்பிடும்போது டிசம்பர் நினைக்கிறேன். ஸோ டிசம்பர் டைமில் அவரை வந்து கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணும் போதே கொஞ்சம் திரும்ப ஒரு கலாய்க்கிற விதம் அந்த மாதிரி கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் வந்து சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட பெர்மிஷனே இல்லாமல் அவரோட ஃபோட்டோ வந்து டிக்கெட்டில் வந்து பிரிண்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி அவரோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே அவரை பார்த்து டிக்கெட் வாங்கினாங்கன்னா அவர் வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தானே வாங்குவாங்க. இவங்க வந்து அவர் வருவார் அப்படின்ற ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணாமே அவரோட ஃபோட்டோ வந்து அந்த டிக்கெட்டில் பிரிண்ட் பண்ணிட்டாங்க, போஸ்டர்ஸ்லாம் ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. ஸோ ரெண்டாவதாக நிறைய பேர் சொன்ன பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிஷர்ட்டை வந்து ஆடியன்ஸ் மேலே தூக்கி போட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி அந்த ஈவெண்ட்டோட எண்டிங்கில் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடியே போயிட்டேன். அந்த இடம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற வீடியோ ஃபுட்டேஜ்லாம் நான் நடுவில் ஆட் பண்ணுறேன். டிஷர்ட் எல்லாம் தூக்கி போடும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த டிஷர்ட்டை வந்து ஆடியன்ஸ் எடுக்கிறதுக்காக அவங்க இடிச்சிட்டு விழுந்து உங்களுக்கு அடிப்படை வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. மூணாவதாக ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலெக்டடான இன்ஃப்ளூயன்சர்ஸ், அதாவது ஒரு 25 முக்கியமான இன்ஃப்ளூயன்சர்ஸ், அவங்க செலக்ட் பண்ண இன்ஃப்ளூயன்சர்ஸை மட்டும் பார்த்தீங்கன்னா பேச வச்சாங்க. மீதி எல்லாருமே சும்மா வாக்கிங் மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துலேருந்து வந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்டத்தட்ட 106 பேர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. 106 பேர் அங்கே வந்திருந்தாங்களா. ஸோ அந்த 106 பேரில் வெறும் 25 பேர் தான் பேசினாங்க. எனக்கு புரியுது 106 பேரும் பேசினா டைம் ரொம்ப ஆகும் அப்படின்ற மாதிரி. பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு நிமிஷம் ஒருத்தர் கொடுத்தா கூட அது கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி என்னோட ஒப்பீனியன். இந்த விஷயம் அங்கேயே ஸ்ட்ரைக் ஆனிச்சு. என்னடா அது 20 பேர் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்களே, கடைசியில் பார்த்தா கொஞ்சம் பேர் தான் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நான் இருந்த வரைக்கும் ஒரு 5-6 பேர் பேசியிருப்பாங்க. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த 25 பேர் இல்லாத இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருப்பாங்களே, ஸோ அவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு வந்து ஒரு வாக் மாதிரி போக சொல்லிட்டு அவங்க அனுப்பிச்சி விட்டாங்க. அனுப்பிச்சி விட்டு ஒரு சீட்டில் போய் உட்கார வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கேப் விட்டு அந்த செலக்ட் பண்ணி வச்சாங்களா, அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே வந்தாங்க. அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருந்துச்சு அது எல்லாத்தையுமே நான் இடத்துல காமிக்கிறேன். நாலாவது அவங்க சொல்கிற பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டில் வந்து அங்கே ஒரு டிஸ்கிரிமினேஷன் நடந்துச்சு. அதாவது நைட்டு டின்னர் அப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி வச்சிருந்தாங்களா இந்த 25 பேர், அவங்களுக்கு ஏதோ ரெட் பேண்ட் கொடுத்துருந்தாங்களா, மீதி இருக்க இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்குலாம் ஒயிட் பேண்டு. ஸோ அந்த ரெட் பேண்ட் கொடுத்தவங்க உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அவங்களுக்கு தனியாக இடமா, இல்லை மீதி இருக்கவங்களாம் நின்றுட்டு சாப்பிட்ற மாதிரி அவங்களுக்கு ஏதோ தனியாக இடம் போல இருக்குது. ஸோ அந்த ஒயிட் பேண்ட் போட்டிருக்கவங்களாம் அவங்க பாடி கார்டில் உள்ள அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனாலே நிறைய பேர் வெளியூர்லேருந்து ட்ராவல் பண்ணி வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சர் சாப்பிடாமே போயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயத்தெல்லாம் தாண்டி இந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூப்பிட்டு நடத்துகிற ஒரு ஈவெண்ட்டை வந்து அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லேயே பிரிவினைவாதம் பார்க்குறாங்க. அவங்கள வச்சு தான் இன்வைட் பண்ணுறாங்க, அவங்களாம் வராங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போகிறாங்க. இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் அவங்கள வச்சு ஒரு டிஸ்கிரிமினேஷன் நடத்துறது எந்த இடத்துல கரெக்டாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. நீங்களே யோசிச்சு பாருங்க, அங்கே இருக்கிற ஒவ்வொரு இன்ஃப்ளூயன்சரும் அவங்களோட ஃபாலோவர்ஸ்ட்டு நீங்கள் இந்த ஈவெண்ட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்கள பார்க்கறதுக்கு எத்தனை பேர் வந்திருப்பாங்க, அதில் பார்க்க வந்தவங்க எல்லாருமே ஸ்டார்டிங்கில் ஒரு 10 செகண்ட் கூட நடந்திருக்க மாட்டாங்க. அந்த 10 செகண்ட் நடந்து போயிட்டு அவங்க ஏதோ ஒரு மூலையில் போய் உட்காந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து பேசுகிறதையும் பார்க்க முடியல. ஏதோ ஒரு 10 செகண்ட் பார்க்கறதுக்காக ஆடியன்ஸும் வந்திருப்பாங்க, அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸும் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்காங்கன்னா அது எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயமா அவங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்களே யோசிச்சு பாருங்கள். சரி, ஓகே, இப்போ வந்து அந்த பிரச்சனைகள் நிறைய பேர் சொன்ன பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நான் சொன்னேன். பட் இதை தாண்டி இப்போ நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டிக்கெட், இந்த ஈவெண்ட்டோட டிக்கெட் வந்து 299 ரூபா அப்படின்ற மாதிரி பேடிஎம் இன்சைடரில் போட்டுருந்துச்சு. அது வந்து ஸ்டூடெண்ட் கோட்லாம் கொடுத்து ஒரு 80 ரூபா கிட்ட வரும். 6 மணிக்கு ஈவெண்ட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் வந்து 5 மணிக்கே நான் கிளம்பிட்டேன். ஏன்னா காலேஜ் ஹாஸ்டல்லேருந்து அங்கே போகணும், ஒரு 3 கிலோமீட்டர் தான் அந்த இடம். பட் இருந்தாலும் முன்னாடியே போயிடுவோம், எல்லாரும் வந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் நானும் போனேன். பட் அங்கே வந்து ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மெயின் ஈவெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு 6:30 மேலே ஆயிடுச்சு. அந்த ஒருத்தர் வந்து பேசிட்டு இருந்தார், அவர் வந்து 6 மணிக்கு பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நான் சொன்னல ஸ்டார்டிங்கில் அந்த 25 இன்ஃப்ளூயன்சர்ஸ் இல்லாத இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் சும்மா வாக்கிங் மாதிரி அவங்க வந்து போயிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இடம் எப்படி இருந்துச்சு அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் வந்து நான் காட்டுறேன், நீங்களே பாருங்கள். ஸோ அதில் டாப் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லேருந்து நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வர போகிறாங்க.
நீங்க இன்ஃப்ளூயன்சரா மாறணும்னா ஸோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து எல்லாருமே நின்றுட்டு தான் அந்த பார்த்தாகணும். யார் போய் முன்னாடி நிற்கிறாங்களோ அவங்க தான் பக்கத்தில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் அங்கே இருந்துச்சு. பட் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா அங்கே சேர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அதாவது அந்த ஸ்டேஜ் இருக்குல்ல, அந்த ஸ்டேஜை தாண்டி கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தீங்கன்னா சேர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு நீளமான ஸ்டேஜ், நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் 25 இன்ஃப்ளூயன்சர்ஸ் உட்காருவாங்க. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த 25 அல்லாத இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் ரைட் சைடு உட்காருவாங்க. லெஃப்ட் சைடு வந்து ஃபேமிலிக்குன்னு நினைக்கிறேன், அந்த டீமோட ஃபேமிலி இல்லைனா. ஸோ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களா உட்காந்தாங்க. அந்த தூரம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்ஃப்ளூயன்சர்ஸாக வந்தாங்க, ஃபோட்டோ கொடுத்தாங்க, கையெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒவ்வொருத்தராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பேசிகிட்டு இருக்கும்போது பாதிலே போயிட்டேன். ஸோ இந்த டிஷர்ட் விஷயத்துக்கு வருவோம். அந்த டிஷர்ட் வந்து தூக்கி போட்டது உண்மை தான், அந்த வீடியோஸும் நான் பார்த்தேன். ஸோ உண்மையாக சொல்லணும்னா அங்கே இருந்த கும்பலுக்கு எல்லாரும் போட்டு நசுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் டிஷர்ட்டை பிடிச்சி இழுகிறதெல்லாம் கண்டிப்பாக அங்கே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இந்த விஷயத்தை கேள்விப்பட்டோடய எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. அது என்னன்னு நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ அந்த ஃபுட்டு விஷயத்தில் எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது உண்மையிலேயே தெரியாது. ஏன்னா அது அவங்க மட்டும் இருந்த ஒரு விஷயத்தினால. பட் இருந்தாலும் இவங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அது ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு விஷயம் தான். இந்த மாதிரி ஃபுட்டுலேயும் அவங்க டிஸ்கிரிமினேஷன் பார்த்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு தான் அந்த ஈவெண்ட்டே நடத்துகிறாங்க. அவங்கள வந்து ஒரு இன்சல்ட் பண்ணுற விதமாக இருந்ததுனால அது ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பான ஒரு விஷயம் தான். ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி அந்த ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் எல்லாருமே பார்க்குறதுக்காக முன்னாடி போய் மாட்டிக்கிட்டேன். அதாவது அந்த ஒரு கம்பி மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த கம்பிகிட்ட நான் நின்றுட்டு இருந்தேன்னா பின்னாலேருந்து எல்லாரும் தள்ளுறாங்க. அந்த சுச்சுவேஷனில் எல்லாரும் இன்ஃப்ளூயன்சர்ஸையும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் ஆடியன்ஸ் எல்லாருமே தள்ள தான் செய்வாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. அங்கே நிறைய விமன் இருந்தாங்க. ஸோ அந்த ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது, அதாவது நான் கிளம்புறதுக்கு முன்னாடியே, அது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நிறைய பேர் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி கும்பலில் நசிக்கிட்டு இருந்த ஒரு காரணத்துக்காக. அதாவது நான் சில பேர் பார்த்தேன், அவங்களாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு டிசைன், இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா, அதாவது விமென்ஸ் தனியாக, மென்ஸ் தனியாக பிரித்து வச்சு அவங்கள வேறு சைடு நிற்க வச்சுருந்தா அது கரெக்டான ஒரு விஷயமா இருந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஷர்ட்டை வந்து அவங்க வந்து ஒவ்வொருத்தருக்காக தூக்கி போடுறதுக்கு பதிலாக ஒவ்வொருத்தருக்காக ஏதாவது ஒரு கேமோ இல்லை ஏதோ ஒரு கான்டெஸ்ட் மாதிரி வச்சு அதில் வந்து அவங்க ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கையில் ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்கலாம். அப்படியும் இல்லைனா அவங்க கை கொடுத்தாங்க, எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்காக கை கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் கை கொடுக்குற மாதிரி ஒவ்வொருத்தரையும் இப்படி கேரி பண்ணி அவங்ககிட்டே கொடுத்துக்கலாம் தூக்கி போகிறதுக்கு பதிலாக. அந்த இடத்துலையும் ஒரு தள்ளுமுள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு அந்த டிஷர்ட்டை கொடுக்காமே இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கர் வந்து ஒரு விஷயம் சொன்னார். இந்த ஈவெண்ட்டை நடத்துறதுக்கு 5 மாதம் ஆச்சு, அதுக்கு ஆர்கனைஸ் பண்ணி பிளான் பண்ணுறதுக்குலாம் 5 மாதம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொன்னார். 5 மாதம் நீங்கள் இவ்வளோ பிளான்லாம் பண்ணியிருக்கீங்க, சூப்பர். இதெல்லாம் தாண்டி இந்த 5 மாதம் பிளான் பண்ணதில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் இந்த ஈவெண்ட் சூப்பராக வந்திருக்கும் அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ இந்த ஒரு ஈவெண்ட்டில் நடக்கிற டிக்கெட் ஃபேர்லாம் வந்து NGO நாமினேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி விஷயம்லாம் ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான். பட் இருந்தாலும் ஈவெண்ட்டுக்கு வந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஆடியன்ஸ் இவங்களுக்குலாம் கரெக்டான ஒரு விஷயத்தை வச்சு பண்ணியிருந்தீங்கன்னா அது கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம், ஸோ இந்த டைமை தாண்டி இன்னொரு டைம் கரெக்டாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸோ இதெல்லாமல் ரைப் சமிட்டோட அட்மின் வந்து நான் ஸ்டார்டிங்லேயே பார்த்தேன். அதாவது 25ஆம் தேதி இந்த விஷயம் நடந்துச்சா, ஒருத்தர் வந்து வீடியோ போட்டிருந்தார். அதாவது SK Vlogsன்னு நினைக்கிறேன், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் ஒரு வீடியோ போட்டிருந்தார். ஸோ அந்த வீடியோக்கு கீழே வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு, எனக்கு வந்து பேச சான்ஸ் கிடைக்காதனால இப்படி பேசுறீங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கு வந்து ட்ரைப் சமிட்டோட அட்மின், அதாவது இன்ஸ்டாகிராம் பேஜோட அட்மின் வந்து என்ன ப்ரோ உண்மையை ஓப்பனாக சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருந்தார். இதெல்லாம் உண்மையிலே ஒரு தப்பான விஷயம். ஆனால் உண்மையாக சொல்லட்டுமா, அந்த ஈவெண்ட் எதுக்காக நடத்துகிறேன் அப்படின்ற மாதிரி அங்கே சொன்னாங்கன்னா, அந்த கிரியேட்டர்ஸாக யாருக்கெல்லாம் கிரியேட்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆகணுமோ அவங்களுக்குலாம் ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சில பேர் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க. உண்மையிலேயே நல்ல ஸ்பீச்லாம் கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் அந்த ஸ்பீச்செல்லாம் தாண்டி அது எல்லாமே அவங்க யூடியூப் வீடியோஸ், அவங்களோட சேனல்ஸ், அவங்களோட ரீல்ஸ்லேயே சொன்ன ஒரு விஷயங்கள் தான். பேருக்கு இந்த மாதிரி கிரியேட்டர்ஸ் நம்ம வந்து ஃபோனில் பார்த்த எல்லாருமே நேரில் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆசை இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. நான் வந்து உண்மையாக சொல்லட்டுமா, நான் பக்கத்துலேயே இருந்ததுனால ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதாவது இந்த மாதிரி சொன்னாங்க, நிறைய கிரியேட்டர்ஸ் ஆகணுங்களாம் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க, உங்களை வந்து கொஸ்டின் கேட்டு அவங்க கூட கான்வர்சேஷன் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதை ஒரு காரணத்துக்காக நானே போனேன். பட் ஏன் நான் பாதியிலே வந்துட்டேன். உண்மையாக அந்த ஈவெண்ட் வந்து ஒரு பர்சனலாக சொல்லலாம், இல்லை அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாரையுமே ப்ரொமோட் பண்ணிக்கிற ஒரு ஈவெண்ட்டாக தான் நடந்துச்சு அப்படின்றது தான் என்னோட ஒரு கருத்து அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ ஓகே, இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ இந்த ஈவெண்ட்டை பற்றியும் இந்த நடந்த விஷயங்களை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை.